சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் முதல் பகுதியான 15 நாட்களுக்கு ராசியிலேயே சூரியன் வலுவாக இருக்க 11ஆம் இடத்துல குரு இருப்பது கொடுப்பினை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு சூரியன் வந்துடுறார். அதற்கடுத்து 15 நாட்கள்ல. 15 நாட்களுக்கு பிறகு செவ்வாயோ 3ஆம் இடத்திற்கு போய் குருவின் பார்வையில வரார். உங்க ராசிக்கு 4 கிரகங்கள் யோக கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. இந்த 4 கிரகம். இந்த 4 கிரகமுமே இந்த மாசம் நல்லா இருக்கு. அதுலேயும் சூரியன் வலுவாக 15ஆம் தேதி வரைக்கும் அப்படியே அங்கேயே இருக்கிறது. வடக்கிலிருந்து நல்ல லாபங்கள், நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். ஐயா, அட்டமத்து சனி நடக்குதே எப்படிங்கய்யா சொல்கிறீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் குமுதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டமத்து சனியை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி இப்போது சாதகமற்ற கெடுதலான பலன்களை தரவே தராது. அட்டமத்து சனி ஆரம்பிச்சதுலேருந்து 1.5 வருஷமாக வேதை அமைப்புள்ள ராகுனால அவர் போய் செயலற்ற தன்மையில் முடங்கி போய் கிடக்கிறார். இந்த முடங்கி போய் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். அப்போ கஷ்டம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். இந்த மாதம் தான் இப்போ பற்றி பேச போகிறோம், அடுத்த மாதம் இல்லை. அடுத்த வருஷத்தில் வரப்போகிற கஷ்டத்தை பற்றி இப்போவே நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ எனக்கு கஷ்டம் வரப்போகுது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ சிம்மராசிக்காரங்க நல்லா இருக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக, குருவின் மூலமாக பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றதால் பாக்கியங்கள் அனைத்திற்கும் அப்படியே நல்லபடியான என்னென்ன பாக்கியம் உங்களுக்கு தேவை, வேலை பாக்கியம், கல்வி பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், அப்பா அம்மா நல்லா இருக்கிற பாக்கியம், பண பாக்கியம், தன பாக்கியம் எல்லாம் தேவை இல்லையா? அது எல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும்.